நாங்கள் நிற்பது சிலாபத்திலே குசலை என்ற இடத்திலே முத்துமாரியம்மன் கோயில். மிக அண்மையிலே சில மாதங்களுக்கு முன்னல் கும்பாபிஷேகம் நடந்தது. இது ஒரு பழைய வரலாற்று பேர் போன பழைய ஒரு கோயில். அண்மையிலே இதை மெருகூட்டி கட்டிடங்களை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். ஒரு அழகான ஒரு சூழலிலே இந்த கோயில் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் மானாவாரி சிவன் கோயில் என்று சொல்லி ஒரு கோயில் இருக்கிறது. அது சிலாபபுத்தளம் ரோட்டிலே இருந்து ஒரு சிறு தூரத்திலே இருக்கின்றது. அது அதாவது ராமர் மண்ணில் சிவலிங்கம் செய்து வழிபட்ட இடம் என்று அதே போன்றுதான் இதுவும் ஒரு வரலாற்று பெயர்பட்ட கோயில் என்று சொல்கிறார்கள். இது முத்துமாரியம்மன் கோயில் மிக அழகாக இருக்கின்றது. இந்த கோயில் தர்மகர்த்தா இருக்கிறார். அவர் கொஞ்சம் அவருக்கு இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கோயில் குசல முத்துமாரியம்மன் ஆலயம். அதற்கு முன்னர் பெரும் ஆள் வெளிச்சம் ஒன்றுள்ளது. அதில் தான் எங்கள் ஆதி தொட்டு இருந்து வர ஆதி வைரவர் நாங்கள் அதை பழமையாக வழங்குறது வழக்கம். அத்தோடு அதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது இந்த முத்துமாரியம்மன் ஆலயம். அது சின்னதாக இருந்து இப்போ பெருத்து தோங்கி விருட்சமாக அமைஞ்சிருக்குது. அதே ஊரில் குசலை என்று சொல்லி கிராமம், குசலை, கொட்டகை, கருக்குப்பணி என்று 3 கிராமங்கள் உள்ளன. தமிழ் கிராமம். அதில் 3 ஆலயங்களும் உள்ளன. கொட்டகை ஐயனார் ஆலயம், கருக்குப்பனையும் ஐயனார் ஆலயம். கருக்குப்பனை ஐயனார் ஆலயத்துக்கு ஒரு 700 வருடத்துக்கு மேலே பழமை வாய்ந்த ஆலயம். அந்த ஆலயம் இது 3 ஆலயத்தையும் நாங்கள் தொட்டு திருவிழா, மாரியம்மன் கோயிலில் மாசிமக திருவிழாவும், கொட்டகை ஸ்ரீ ஐயனார் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவும், கருக்குப்பனை ஐயனார் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழாவும் 10 நாள் அலங்கார திருவிழாவை மேற்கொண்டு தேர் ஊர்வலம், சாமி ஊர்வலம் தீர்த்தமாடுவது வழக்கம். எவ்வளவு மக்கள் இருப்பார்கள்? அடியவர்கள் அல்லது எல்லாம் ஒரு 200 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு கிராமத்திலே அல்லது 3 கிராமமும் சேர்த்து 3 கிராமத்திலையும் சேர்ந்து 250 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறார்கள்.